வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப முக்கியமான வெப்சைட் பற்றி தான். வெப்சைட் நேம் என்னன்னா மக்கள் சாட்சி. கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனால் சர்டிஃபிகேட் வாங்கணும், இபி கனெக்ஷன் வேணும், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன், பட்டா டிரான்ஸ்ஃபர், போலீஸ் வெரிஃபிகேஷன், இல்லைனா வேறு ஏதாவது கவர்மெண்ட் சர்வீஸ் இருந்தாலும் சில நேரத்தில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுங்க, ஸ்பீடாக முடிச்சு தரோன்னு டாக்குமெண்ட்ஸ் மூவ் பண்ண கேஷ் கேட்பாங்க. இந்த மாதிரி கரப்ஷன் இன்சிடென்ட்டை ரிப்போர்ட் பண்ண, அனானமஸாக ஷேர் பண்ண பீப்புள்ஸ்க்கு ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் மக்கள் சாட்சி. இந்த வீடியோவில் வெப்சைட்டில் இருக்கிற ஒரு செக்ஷனையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பேஜ்க்கு என்ன யூஸ், எப்படி ரிப்போர்ட் பண்ணலாம், ரிப்போர்ட் பண்ணால் என்ன பெனிஃபிட், எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ஹோம் பேஜில் இருக்கோம். டாப்ல வெப்சைட் நேம் இருக்கும், பீப்புள்ஸ் கரப்ஷன் விட்னஸ்னு இருக்கும். அதோட மீனிங் என்னன்னா, ஒரு கரப்ஷன் இருந்தால் இன்சிடென்ட்க்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர் மட்டும் விட்னஸ் கிடையாது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின காமன் பீப்புளும் விட்னஸ் தானு. அந்த கான்செப்ட்ல தான் இந்த பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. டாப் மெனுல ஹவ் இட்ஸ் ஒர்க், பிரைட் கேட்டகரி, பப்ளிக் ரிப்போர்ட், எம்எல்ஏ டைரக்டரி, ஏஐ மாடல், தமிழ் லாங்குவேஜ் ஆப்ஷனும் இருக்கு. நீங்க தமிழ் வேணும்னா தமிழ் கிளிக் பண்ணி அதில் போய்க்கலாம். ரிப்போர்ட் பிரைப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ரிப்போர்ட் சப்மிட் பண்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். சென்டர்ல ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. whether it is 50 or 10 crore, either bribe leaves a trial. இதோட மீனிங் என்னன்னா, பிரைப் அமௌண்ட் ஸ்மாலா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் கரப்ஷன் தான். அதை ரிப்போர்ட் பண்ணினா ஃபியூச்சர்ல ரிப்பீட்டட் பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் ஆகும். அனானமஸ் ரிப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வெப்சைட் சொல்றது என்னன்னா, நோ லாகின் ரிக்வயர்ட். அக்கௌண்ட் கிரியேட் பண்ண தேவையில்லை, ஓடிபி தேவையில்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை, குயிக்காக ரிப்போர்ட்டை மட்டும் சப்மிட் பண்ணலாம். ஐடென்டிட்டி ப்ரொடெக்டர். அது என்னன்னா, உங்களோட பர்சனல் ஐடென்டிட்டி பப்ளிக்காக ரிவீல் ஆகாது. நீங்கள் சப்மிட் பண்ணுறப்போ உங்கள்கிட்ட கேட்கும், நீங்கள் அதில் ஓகே சொன்னால் மட்டும்தான் அது பப்ளிக்காக ரிவீல் ஆகும், இல்லைனா அது ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுப்பாங்க. அனானமஸ் ரிப்போர்ட்டிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால பயம் இல்லாமல் ரிப்போர்ட் பண்ண முடியும். அப்ராக்சிமேட் ரிப்போர்ட்டிங் டைம் ஜஸ்ட் 2 minutes or 3 minutes ஆகும். சிம்பிள் கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் ரிப்போர்ட் கம்ப்ளீட் ஆகிடும். ஸ்டாட்டிஸ்டிக். கீழே லைவ் ஸ்டாட்டிஸ்டிக் காமிக்குது. எவ்வளோ ரிப்போர்ட் வந்திருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணியிருக்கு, ரிப்போர்ட் கரப்ஷன் அமௌண்ட் எவ்வளோ, அனானமஸ் ரிப்போர்ட்டிங் பர்சன்டேஜ் எவ்வளோ. இந்த ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தா பிளாட்ஃபார்ம் ஆக்டிவ் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன், வாட் இட் மேட்டர்ஸ். கரப்ஷன்னால என்ன எஃபெக்ட்? ஃபர்ஸ்ட், டிலே இன் சர்டிஃபிகேட். ஒரு சிம்பிள் சர்டிஃபிகேட் கூட மந்த் கணக்காக வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். செகண்ட், ஃபைல் பிளாக்ட் வித்தவுட் பேமெண்ட். மணி கொடுக்கலனா ஃபைல் மூவ் ஆகாது, கவர்மெண்ட் சர்வீஸ் டிலே ஆகும். தேர்ட், ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட். ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப் இருக்கலாம், பிஸ்னஸ் அப்ரூவலாக இருக்கலாம், ஜாப் வெரிஃபிகேஷனாக இருக்கலாம். கரப்ஷன்னால ஜீனியஸ் பீப்புளோட சான்ஸ் லூஸ் பண்ணுறாங்க. இதனால இந்த பிளாட்ஃபார்ம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுது. இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷன், லேட்டஸ்ட் அனானமஸ் ரிப்போர்ட். இங்கே ரீசென்ட்லி சப்மிட் பண்ணின ரிப்போர்ட் லிஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இபி பிரைப், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன், பட்டா, சிஎஸ்சி, டாஸ்மாக், போலீஸ், ரெவன்யூ, இந்த மாதிரி இன்சிடென்ட் டிஸ்பிளே ஆகுது. இங்கே பார்த்தா கரப்ஷன் ஒரு டிபார்ட்மெண்ட்ல மட்டும் கிடையாது, டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் சர்வீஸ்ல நடக்குதுன்னு புரியும். இது பப்ளிக்கு அவேர்னஸ் ரொம்ப யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் செக்ஷன், வாட் கேன் யூ ரிப்போர்ட். வெப்சைட் கிளியராக கேட்டகரைஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. கவர்மெண்ட் சர்வீஸ், பிரைப், போலீஸ், ரெவன்யூ, பப்ளிக் ஒர்க்கர்ஸ், டாஸ்மாக், ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸ். இங்கே உங்கள் இன்சிடென்ட்க்கு கரெக்டாக கேட்டகரி சூஸ் பண்ணி ரிப்போர்ட் ஈஸியாக கிளாஸிஃபை ஆகும். எவ்ரி ரிப்போர்ட் மேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ப்ளூ செக்ஷன், எவ்ரி ரிப்போர்ட் மேட்டர்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பப்ளிக் என்ன நினச்சிட்டு இருக்காங்களா, நான் கொடுத்தது 100 rupees தான், 500 rupees தான், ஸ்மால் இஷ்யூ தான். பட் வெப்சைட் சொல்கிறது ஸ்மால் அமௌண்ட்டாக இருந்தாலும் கரப்ஷன் தான். எவ்ரி ரிப்போர்ட் கான்ட்ரிபியூட்ஸ் டு பப்ளிக் ரெக்கார்ட்ஸ். ரிப்பீட்டட் ரிப்போர்ட்ஸ் வந்தால் பர்டிகுலர் ஆஃபீஸ் ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் கவரேஜ். இந்த பேஜில் சர்ச் பாக்ஸ் இருக்குது. உங்களுக்கு கேட்டகரிஸ் தெரியலனா நீங்கள் சர்ச் பாக்ஸில் போய் சர்ச் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட், போலீஸ், பாஸ்போர்ட், டாஸ்மாக், இபி, ரெவன்யூன்னு சர்ச் பண்ணலாம். இமீடியட்டாக ரிலேட்டடான கேட்டகரிஸ் வரும். கேட்டகரிஸ் எக்ஸ்ப்ளனேஷன், சிட்டிசன் சர்வீஸ், பிரைப், டெய்லி பப்ளிக் யூஸ் சர்வீஸ். அப்புறம் போலீஸ் அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், எஃப்ஐஆர், வெரிஃபிகேஷன், கம்ப்ளைண்ட், இன்வெஸ்டிகேஷன், ரிலேட்டட் கரப்ஷன். ரெவன்யூ அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா, சிட்டா, அடங்கல், இசி, லேண்ட் ரெக்கார்ட், ரெஜிஸ்ட்ரேஷன். லோக்கல் பாடி, முனிசிபாலிட்டி, பஞ்சாயத், கரப்ஷன். யூட்டிலிட்டி சர்வீஸ், இபி, வாட்டர், பப்ளிக் சர்வீஸ் கனெக்ஷன். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், காலேஜ், ஸ்காலர்ஷிப். பிஸ்னஸ் லைசன்ஸ், ட்ரேட் லைசன்ஸ், இன்ஸ்பெக்ஷன்ஸ், அப்ரூவல். Tasmac related, requires shop issues, tender and contract corruption, government contracts, mining and transport, government employee internal issue, political influence, court related, digital and cyber corruption, other serious corruption types. Almost every government related corruption category இருக்கு. Citizen service bribe, கீழே டீடைல்ஸ் கேட்டகரிஸ் இருக்கு. இசேவை, சர்டிஃபிகேட், ஃபைல் மூவ்மெண்ட்ஸ், கவர்மெண்ட், மிடில்மேன், ஆன்லைன் அப்ரூவல் மாதிரியான ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இதனால ரிப்போர்ட் எக்ஸாக்ட் பிளேஸ்க்கு கிளாஸிஃபை பண்ண ஈஸியாகுது. லாஸ்ட் செக்ஷன், வெப்சைட் சொல்றது என்னன்னா, ஒன் கிளியர் ரிப்போர்ட் கேன் ரிவீல் ரிப்பீட்டட் பேட்டர்ன்.
மீனிங் என்னன்னா, ஒரு பெர்சன் ரிப்போர்ட் பண்ணினா அது ஒரு இன்சிடென்ட். ஆனா சேம் ஆஃபீஸ் பத்தி 100 பேர் ரிப்போர்ட் பண்ணினா ரிப்பீட்டட் கரப்ஷன் பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அத்தாரிட்டீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண சான்ஸ் அதிகமா இருக்கு. ரெக்கார்ட் தி டிமாண்ட். ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது சர்வீஸ் என்ன, ஆஃபீஸ் எங்க, டேட், அப்ராக்சிமேட் அமௌண்ட், டிமாண்ட் எப்படி பண்ணாங்க, எந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் ஃபியூச்சர் அனலைஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஜென்யூன் இன்ஃபர்மேஷன் மட்டும் சப்மிட் பண்ணுங்க. ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் சப்மிட் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட லீகலாக கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் இருந்தால் அட்டாச் பண்ணலாம். ஓவரால் பார்த்தா மக்கள் சாட்சி ஒரு நல்ல அவேர்னஸ் பிளாட்ஃபார்ம். கரப்ஷன் இன்சிடென்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு பப்ளிக் பேட்டர்ன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுது. நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் கம்பல்சரி கிடையாது. ஆனால் ஜென்யூன் கரப்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா கரெக்ட் இன்ஃபர்மேஷனோட ரெஸ்பான்சிபிளாக ரிப்போர்ட் பண்ணலாம். டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் ஆகும்னா பப்ளிக் பார்ட்டிசிபேஷனும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம மக்கள் சாட்சி வெப்சைட்ல ரிப்போர்ட் எ பிரைப், அதாவது எப்படி ரிப்போர்ட் பண்றதுன்னு, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் மொத்தமா 5 சிம்பிள் ஸ்டெப் தான். யூசர் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்க தமிழ்னா தமிழ் கிளிக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்க. நான் இப்போ இங்கிலீஷ்ல பண்றேன். ஒரு ஸ்டெப்லயுமே தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கேட்குறாங்க. அதனால ரிப்போர்ட் சப்மிட் பண்றது ரொம்ப சிம்பிள், சேஃப் அண்ட் குவிக்கா இருக்கு. ஸ்டெப் 1 வாட் ஹேப்பன்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி கரப்ஷன் இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுக்கு தமிழ்ல வேணா நீங்க தமிழ்ல கிளிக் பண்ணி கூட நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகே. காமன் இஷ்யூவா இருந்தா இ-சேவை, ஓவர் சார்ஜிங், இபி ஆஃபீஸ் பிரைப், ஆடியோ பிரைப், போலீஸ் ஸ்டேஷன் பிரைப், பட்டா சிட்டா இஷ்யூ மாதிரியான ஆப்ஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. உங்களோட இஷ்யூ அதுலேயே இருந்தால் டைரெக்டாக செலக்ட் பண்ணலாம். இல்லைனா 78 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருந்து கரெக்ட் பிரைப் கேட்டகரியும் அதுக்கு ரிலேட்டட் சர்வீஸ் ஆர் இன்சிடென்ட் டைப்பையும் சூஸ் பண்ணலாம். கரெக்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணினா ரிப்போர்ட் ப்ராப்பர் செக்ஷனுக்கு கிளாஸிஃபை ஆகி ஃபியூச்சர் அனலைஸ் பண்ணுவாங்க. ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட் ஐடென்டிஃபை பண்ணவும் ஈஸியாக இருக்கும். நான் டாஸ்மார்க்னு கிளிக் பண்ணுறேன் அண்ட் எனக்கு வந்து ₹10 to 50 அதெல்லாம் கேட்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நான் நெக்ஸ்ட்டுக்கு போயிடுறேன். ஸ்டெப் 2 வேர் டிட் இட் ஹேப்பன் இன்னும் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இங்கே இன்சிடென்ட் நடந்த டிஸ்ட்ரிக்ட், ஏரியா, தாலுகா இல்லைனா சிட்டி செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் இல்லை டிபார்ட்மெண்ட் நேம் என்ட்ரு பண்ணணும். எக்ஸாம்பிள் இபி ஆஃபீஸ், டாஸ்மாக் ஷாப், போலீஸ் ஸ்டேஷன், ஆடியோ ஆஃபீஸ், இ-சேவை சென்டர்னு கிளியராக மென்ஷன் பண்ணலாம். ஆஃபீஸ் அட்ரஸ் இல்லை நியர்பை லேண்ட்மார்க் தெரிஞ்சால் ஆப்ஷனில் ஆட் பண்ணலாம். இந்த டீட்டெயில்ஸ்னால எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால ரிப்போர்ட் அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டெப் 3 மணி டீட்டெயில்ஸ் செக்ஷன் வரும். இங்கே எவ்வளோ அமௌண்ட் டிமாண்ட் பண்ணாங்கன்னு மென்ஷன் பண்ணணும். அமௌண்ட் மியூச்சுவலாக டைப் பண்ணலாம், இல்லை குவிக் செக்ஷன் பட்டன் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிட் யூ பே அப்படின்னு இம்பார்ட்டன்ட் கொஷின் வரும். நீங்கள் அமௌண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா எஸ் ஐ பெய்டு, கொடுக்க ரெஃப்யூஸ் பண்ணியிருந்தேன் நோன் கொடுங்க, ஐ ரெஃப்யூஸ்னு இருக்கும். கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் கொடுத்துருங்கன்னா பார்ஷியலி பெய்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் கரப்ஷன் பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் ரிப்போர்ட் கம்ப்ளீட் கண்டெக்ஸ்ட் கொடுக்கவும் ஹெல்ப் பண்ணும். ஸ்டெப் 4 இன்சிடென்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இது ரிப்போர்ட்டில் ரொம்ப முக்கியமான பார்ட். இங்கே உங்கள் ஓன் வேர்ட்ஸ் என்னென்ன நடந்துச்சுன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்கள் தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இங்கிலீஷ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதோ அந்த மாதிரி புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எந்த சர்வீஸ்க்கு போயிருந்தீங்க, யார் அமௌண்ட் டிமாண்ட் பண்ணாங்க, எவ்வளோ அமௌண்ட் கேட்டாங்க, என்ன ரீசன் சொன்னாங்க, விட்னஸ் இல்லை எவிடன்ஸ் இருந்தால் மென்ஷன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் மினிமம் வேர்ட் இருக்கணும்னு வெப்சைட் சஜஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் இன்சிடென்ட் டேட் அண்ட் டைம் செலக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறது ரெஸ்பான்சிபிள் ரிப்போர்ட்டிங். ஸ்டெப் 5 ப்ரைவசி அண்ட் எவிடன்ஸ் செக்ஷன் வரும். இங்கே வெப்சைட் உங்கள் ப்ரைவசிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. நீங்கள் அனானமஸ் ரிப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா நோ கீப் மீ அனானமஸ் ஆப்ஷன்னு செலக்ட் பண்ணலாம். இல்லைனா இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்கு அஃபீஷியல் காண்டாக்ட் பண்ண ஓகேனா எஸ் அஃபீஷியல் மே காண்டாக்ட் மீ ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட், ரெசிப்ட், டாக்குமெண்ட் மாதிரி எவிடன்ஸ் அப்லோட் பண்ண ஆப்ஷன் இருக்குன்னா அப்லோட் பண்ணுங்கள். எவிடன்ஸ் அப்லோட் பண்ணுறது கம்பல்சரி கிடையாது. ஆனால் ஜென்யூன் ப்ரூஃப் இருந்தால் ரிப்போர்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ண அப்புறம் ரிவ்யூ யுவர் ரிப்போர்ட் பேஜ்னு வரும். இங்கே இஷ்யூ டைப், லொக்கேஷன், மணி டீட்டெயில்ஸ், இன்சிடென்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஒன்ஸ் வெரிஃபை பண்ணலாம். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் எடிட் பட்டன் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணலாம். எல்லாம் சரியாக இருந்தால் ஃபைனல் கன்ஃபர்மேஷன் செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு இந்த ரிப்போர்ட் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட், கொடுத்த இன்ஃபர்மேஷன் உண்மையானதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபைனலி சப்மிட் ரிப்போர்ட் செக்யூர்லி பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரிப்போர்ட் சேஃப்லி சப்மிட் ஆகிடும். மக்கள் சாட்சி வெப்சைட்டில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது மொத்தமாக 5 சிம்பிள் ஸ்டெப் தான். முக்கியமான விஷயம் என்னென்னா உண்மையான ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் அவாய்ட் பண்ணுங்கள். எப்படி ஜென்யூன் ரிப்போர்ட்ஸ் அதிகமாக வரும்போது ரிப்பீட்டட் கரப்ஷன் பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண முடியும், டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் பப்ளிக் சர்வீஸில் அக்கௌண்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு முக்கியமாக ரோல் ப்ளே பண்ணுது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் இது ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன்.
இப்படி நிறைய யூஸ்ஃபுல் வெப்சைட், கவர்மெண்ட் அப்டேட், டெக்னாலஜி கைட், அவேர்னஸ் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.